வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி வீட்டிலேயே எப்படி வெண்ணெய் தயாரிக்கிறதுன்னு காட்ட போகிறேன். அதுக்கு சுத்தமான மாட்டுப்பால் வாங்கி காய்ச்சி ஆற வச்சு தயிர் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ தயிரில் மேலால் தங்கியிருக்கிற ஆடையை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கணும். நான் இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுக்கிறேன். இது 15 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நமக்கு நிறைய ஆடை கிடைக்கணும் அப்படின்னா பாலை நல்லா சுண்ட காய்ச்சணுன்னா நிறைய ஆடை நிற்கும். இந்த பால் நான் சுண்ட காய்ச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், நிறைய ஆடை தனியாக நிற்கிது. இதில் வெண்ணெயும் நிறையா ஆகும். நான் இந்த கப்பு நிறைய வரைக்கும் ஒரு 15 நாள் வரைக்கும் சேகரிச்சுப்பேன். அதுக்கப்புறமா அரைச்சி வெண்ணெய் தயாரித்து எடுத்து வச்சுப்பேன். நான் மிக்ஸி வச்சு தான் அரைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி க்ரீமியாக கிடச்சிருக்கு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்தி வெண்ணெய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய ஜாரில் தான் போடணும். சின்ன ஜாரில் போட்டிங்கன்னா நல்லா வராது. மிக்ஸியில் சேர்த்து அரைச்சிக்கிறேன். இது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே தான் சேர்த்து அரைக்கணும். ரொம்ப நேரம் வெளியில் வச்சிட்டோம் அப்படின்னா சில்னஸ் போயிடும், நல்லா வராது, நுரைய வந்துட்டுருக்கும். பாருங்கள், மொதல் தடவை அரைச்சி எடுத்துட்டேன். குருணையாக வந்திருக்கு. ரெண்டாவது டைம் அரைச்சாச்சு. ஓரளவுக்கு கெட்டியாயிரும். இன்னொரு டைம் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி மோர் தனியாக வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. கம்மியான ஸ்பீடில் தான் அரைக்கணும். ஸ்பீடு அதிகமாக வச்சோம் அப்படின்னா சூடாயிரும், வெண்ணெய் நல்லா வராது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு மாதிரி நல்லா கிடைக்கல, உருண்டு வரல, நுரையாக வருது அப்படின்னா கூட கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்துடும். நான் இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த வெண்ணெயை தண்ணியில் வச்சு கழுவி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இருக்கிற மோர் கூட நல்லா வெளியில் வந்துடும். எனக்கு 300லேருந்து 400 கிராம் அளவுக்கு வெண்ணெய் கிடச்சிருக்கு. பாருங்கள், சுத்தமாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம வீட்லேயே சுத்தமான மணமான வெண்ணெய் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.